மக்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு சாதனை அப்படின்றது ஏன் பல பேர் பேசல அப்படின்னு தெரியல. யாழ்ப்பாணம் இலங்கை அங்க இருந்து தமிழ்நாடு இந்தியா அங்க நடந்த பிக் பாஸுக்கு இப்ப இந்தியாலேயே தெலுங்கு, தமிழ், மலையாளம், மராத்தி, கன்னட, ஹிந்தி, ஸோ இதில் நடந்த எந்த பிக் பாஸ்லையுமே ஒரு போட்டியாளர் பண்ண ஒரு முதல் நபர், முதல் பெண், அது இலங்கை ரீதியாகவும் சரி இந்தியா ரீதியாகவும் சரி, இவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன், முதல் நபர். ஜனனி குணசீலன் மேம் அவர்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம் இப்படின்னு பிக் பாஸுக்குள்ள ஒரு நபர் இவ்வளவு தூரம் கொடிகட்டி பறக்கிறது அப்படின்னா அது ஒரே ஒரு நபர் தான். இத்தனை லாங்குவேஜ்ல ஒரே ஒரு நபர் தான், அது ஜனனி குணசீலன் அவர்கள். இது அவங்க பிறந்த ஊருக்கும் சரி, பிறந்த நாட்டுக்குமே சரி, தாய்மொழிக்குமே சரி, கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பெருமை. இப்படி யாருமே பண்ணல. டைட்டில் வின் பண்ண நபர்களே அடுத்த வருஷம் எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியல, என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியல. இவ்வளத்துக்கு எங்கேயோ வந்தாங்க. அதுவும் கடைசி நேரத்தில் தான் அவங்களுக்கு கால் போனது. 15-21 நாள் கேப்ல தான் அவங்களுக்கு கால் போனது. கஷ்டப்பட்டு வந்தாங்க. உள்ளுக்குள்ள நிறைய அநியாயம் நடந்தது. சொல்ல போனா டாப் 3க்குள்ள வந்திருக்க வேண்டியவங்க சிவின் கணேசன் அவங்கள கமல்ஹாசன் அவர்கள் உள்ளுக்குள்ள கொண்டு போறதுக்கு இவங்களை வெளியில அனுப்பி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச 70 நாட்கள் ஒருக்கா கூட கமல்ஹாசன் அவர்கள் இவங்களை பார்த்து சிரிச்சதும் இல்லை, விஷ் பண்ணதுமே இல்லை. இவ்வளத்துக்கு ஆரம்பத்திலேருந்து நல்லா தான் பண்ணாங்க. அந்த ஒரு பாராட்டு கிடைச்சி தட்டி தூக்கி விட்டுருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பாங்க. அது அவங்களுக்கு கிடைக்காமலே அவங்க நல்லா தான் பண்ணாங்க. ஸோ அப்படி பல தடைகளை தாண்டி இது ஒரு பக்கம்னா வெளியில கதற கூட்டம், ஒவ்வொரு புறமுகங்களையும் வைத்தறிச்சல்ல கதற கூட்டம், சாப்பிடுதான் லாயக்கு, இதுக்கு தான் லாயக்கு, எதுக்கு வச்சிருக்க, வெளியில அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அந்த கதற கூட்டம். லாஸ்ட்லியா மேம் வரைக்குள்ளேயும் அப்படி கூட்டம் கதறிச்சு. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி 70வது நாள் அநியாயம் நடந்து வெளியில போறாங்க. ஆக்சுவலா அவங்க வெளியில போக வேண்டிய நபரே இல்லை. 71வது நாள், அதாவது அந்த 70வது நாள் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகும் முதல் நம்ம சொல்றோம் அவங்க லோகேஷ் கனகராஜ் அண்ணா அவங்களுடைய படத்துல நடிக்க போறாங்க அப்படின்னு. இதெல்லாமே சரித்திரம் மக்களே, இதெல்லாம் சரித்திரம். இது வரைக்கும் எந்த போட்டியாளருக்கும் பிக் பாஸுக்குள்ள இந்தியாவில் நடந்த பிக் பாஸுக்குள்ள எந்த போட்டியாளருமே பண்ணல. பல லாங்குவேஜ்ல டைட்டில் வின் பண்ண 80% பேர் காணாம போயிட்டாங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியல. தமிழ்ல டைட்டில் வின் பண்ண 90% பேர் காண இல்லை. ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஒரே ஒரு நபர் தமிழ் சினிமா, இனி தெலுங்கு சினிமா, இப்ப ரீசெண்டா மோகன்லால் சார் அவர்களை கூட மீட் பண்ணியிருக்காங்க அவங்களோட படத்தோட ப்ரொமோஷன் காரணமா அப்படின்னு. தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு கொடிகட்டி பறக்கிற ஒரே நபர் ஜனனி குணசீலன் அவர்கள். இது இந்த நாட்டில். இந்தியாவில் இலங்கையில என்ன கதை அப்படின்னா, கொலம்போல பாத்தீங்க அப்படின்னா அங்க சம்பவம். அங்க இருக்கிற பெரிய பெரிய பிராண்டு, இந்த சன்ஸ்கில்க்கு அப்புறம் அப்படியான இதுகளுக்கு இவங்க தான் மாடல். அங்க நிறைய விளம்பரங்கள் இப்ப பண்ணி கொண்டிருக்காங்க. இந்தியாவில் எக்கச்சக்கமான விளம்பரங்கள், பூர்வீகா முதல் ஆரம்பம், அது பூர்வீகா மொபைல்ஸ் முதல் பெரிய இது, அதுல இருந்து பல ப்ராடக்ட், அப்புறம் பிறந்த நாட்டில் அப்படின்னு விளம்பர ரீதியாகவும் கொடிகட்டி பறக்கிற ஒரே ஒரு பிக் பாஸ் போட்டியாளர் ஜனனி குணசீலன் மேம் அவர்கள், ஆக்ட்ரஸ் ஜனனி மேம் அவர்கள். இதை தாண்டி நிறைய போட்டோ ஷூட், வீடியோ ஷூட் அப்படின்னு பல பேர் தேடி வராங்க இவங்களை போட்டோ எடுக்கிறதுக்கு. அது அவங்கள மாடலா வச்சா இதா வச்சா அவங்களோட ராசி, பொன்னான ராசி, மங்களகரமான ராசி அப்படின்னு நிறைய பேரை சொல்லியிருக்காங்க. ஜனனி அவர்கள் நிறைய கேமராமேன் சொல்லுவாங்க, ஜனனி அவர்களை கிளிக் பண்ணா அந்த நாளே நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், பெரிய பெரிய நடிகர்கள்ட்ட வருவாங்க அப்படின்னு. அந்த கைராசி, அந்த முகராசி அப்படின்னு கொடிகட்டி பறக்கிற ஒரே ஒரு நடிகை ஜனனி குணசீலன் மேம் அவர்கள். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டா நடக்க இருக்கிற சம்பவம், அறிவான் படம் வெளியில வர இருக்கு. அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு கன்னட டிபியூட்டி சிஎம் அவர்கள் அவங்க வர இருக்காங்க. தமிழ்நாட்டுல ஒரு பெரியதொரு இடத்துல மிகப்பெரிய பாதுகாப்போட அந்த விழா நடக்க இருக்கு நாளைக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர். சரியா? இது ஒரு பக்கம். இன்னொன்னு, இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு மோகன்லால் சார் அவர்களும் மீட் பண்ண இருக்காங்க. ஸோ அவங்க ஜனனி மேம் அவர்களும் போயிருக்காங்க. மேபி இந்த சீசன் பிக் பாஸ் 9 தமிழுக்கு இவங்க கெஸ்டா கூட வர இருக்கலாம், வந்தாங்கன்னா சம்பவம் தான். சரிங்களா? ஸோ இப்படி எந்த பிக் பாஸ் போட்டியாளரும் இதுக்கு முதல் பண்ணல. ஈவன் லாஸ்ட்லியா மேம் கூட இப்படி பண்ணல. இனிமேல் யாருமே பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பண்ண சான்ஸ் தெரியல. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய விடயம். இதையெல்லாம் பேசுகிறோம், யாரோ பற்றியெல்லாம் புகழ்கிறோம். நம்ம ஊர் பொண்ணு,
நம்ம மொழிக்காரி. ஸோ இப்படி ஒரு சம்பவம் பண்ணுறாங்க. அது வந்து கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விடயம், பல பேரால் கொண்டாடப்பட வேண்டிய விடயம். வாழ்த்துக்கள் ஜனனி மேம், சரிங்களா? நிறைய படங்கள் பேக் டு பேக் வர இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு பெருமையாக நம்ம வந்து சொல்லிக்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜனனி மேமோட ரசிகர்கள் உலகெங்குமே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இருக்கிற அளவுக்கான அந்த பிக் பாஸ் சீசன் 6 நடக்கக்குள்ள அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு பிக் பாஸுக்கான ஃபேன் பேஸ் மாதிரி இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையுமே பார்க்கல. வெளிநாடுகளில் கூட வந்து வெளிநாட்டு அந்த ஒரு ஃபேன் பேஸ் நான் ரிவ்யூ பண்ண சீசன்லேயே அவங்களுக்கு தான் அதிகம். ஸோ அப்போ நிறைய பேஜஸ், குரூப்ஸ், அதுல எல்லாம் நம்மளும் வந்து இருப்போம், அட்மினாவும் இருக்கோம், நம்மளும் மெம்பர்ஸாக இருக்கிறோம். ஸோ அதில் வந்து இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாளும் பல பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தது. காரணம் போட்டியாளர்கள் சரியில்லை அப்படின்றதான் உண்மை. ஆனால் வைல்ட் கார்டு என்ட்ரி அதோட அப்டேட் போட்டதுக்கு அப்புறம் நல்லா ஒரு இருட்டா இருந்த வீட்டுக்கு வெளிச்சம் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று. அப்போ பல பேர் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 9 பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. அதில் முக்கியமாக ஜனனி மேம் அவர்களுடைய ரசிகர்களுக்கு வந்து திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ அப்போ அவங்கள வந்து பிடிச்சிது. சரி, அப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அவங்கள பார்ப்போம் அப்படின்னு ஜனனி மேமோட பல ரசிகர்கள் பேச்சு வச்சிருந்தவங்க இவங்களை வந்து வாழ்த்தியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த சீசனை ரிவ்யூ பண்ணுறோம்ல, ஸோ ஜனனி மேம் அவர்களை பற்றி இதில் பேசியிருக்கோம்ல, ஸோ இந்த விடயத்தையும் இதில் வந்து நம்ம சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக திவ்யா கணேஷ் அவர்கள் ஸோ அவங்க வாழ்க்கையில் நிறைய லெசன், தடைகள் எல்லாம் தாண்டி தான் இப்போ இந்த பிக் பாஸ்குள்ளே வர்றாங்க. பல முதுகுல குத்தின சம்பவங்கள், பல பேர் முதுகுல குத்தி இருக்காங்க, ஏமாத்திருக்காங்க, பல போராட்டங்கள், நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அப்படிப்பட்ட நபர் பிக் பாஸ்குள்ள வரைக்குள்ள கண்டிப்பாக அவங்களோட மேச்சூரிட்டி லெவல் தரமாக இருக்கும். ரொம்ப அழகா இருக்காங்க, ஹீரோயின் மெட்டீரியல் அப்படி இருக்கக்குள்ள அது அவங்களுக்கு இன்னும் ப்ளஸ். இன்னொன்று வைல்ட் கார்டு என்ட்ரி, உள்ளுக்குள்ள எத்தனை பாம்பு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வராங்க, அதுவும் அவங்களுக்கு இன்னொரு ப்ளஸ். ஸோ மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க பல பேரை பிடிக்கல, வெளியில இருந்து ஒரு தரமான ஒரு நபர் வரணும் அப்படின்னு தான் மக்களோட விருப்பம், இதுவும் அவங்களுக்கு ப்ளஸ். அடுத்தது விஜே அர்ச்சனா அவர்கள், அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள். ஸோ அப்போ அவங்கள போல ஒரு வின்னர் வரணும் அப்படின்னு பல மக்கள் விரும்புகிறாங்க, வைல்ட் கார்டு என்ட்ரிலேருந்து டைட்டில் அடிக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ அதுவும் திவ்யா கணேஷ் அவர்களுக்கு இன்னொரு ப்ளஸ். ஸோ மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள திவ்யா கணேஷ் அவர்கள் ஒரு தரமாக ஒரு கேம் ஒன்று ஆடினாங்க அப்படின்னா, இறங்கி அடிக்காங்கன்னா டைட்டில் அவங்களுக்கு தான். இப்போ வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் 9 உள்ளுக்குள்ளே இருக்க போட்டியாளர்கள் அந்த வின்னருக்கான அந்த ஒரு மக்களோட இடத்த பிடிக்கல. ஸோ இப்போ கூட கேம் வந்து டே 1 மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்போ வைல்ட் கார்டு என்ட்ரியா போகிற நபர்கள் டைட்டில் அடிக்க சான்சஸ் அதிகம். அதில் மக்களோட பார்வை இப்போ திவ்யா கணேஷ் அவர்கள், விஜே அர்ச்சனா அவர்கள் பிக் பாஸ் சீசன் 7 பண்ண சம்பவத்தை பண்ணுவாங்களா அப்படின்றதான் பல பேரோட பார்வை மக்களை. ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரி கான்டெஸ்டன்ட்ஸ் விஜய் சேதுபதி அண்ணாவோட எபிசோட்ல வருவாங்களா, இல்லை இன்னைக்கு நைட்டு லைவ்ல வருவாங்களா அப்படின்னு தெரியல. கிடைக்கப்படுகின்ற தகவல் எல்லா சோசியல் மீடியாலையும் நேற்று நைட்டே வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்றதான், அது ரூமரா இல்லையான்னு தெரியல, காத்திருப்போம். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.